வாழ்க வளமுடன் நண்பர்களே. சராசரி அது என்னப்பா சராசரி? சராசரின்னா பின்னாடி இருந்து ஒருத்தன் தள்ளுவான், முன்னாடி ஒருத்தன் பிடிச்சி இழுப்பான். அதாகப்பட்டது இதை செய்ய அதை செய்யன்னு கட்டாயப்படுத்துவான், நம்மளை தேவையில்லாமல் கட்டுப்படுத்துவான், அப்புறம் மட்டுப்படுத்துவான், மட்டம் தட்டுவான். இதுதான் பின்னாடி இருந்து தள்ளுறது, குழிக்குள்ள தள்ளி விடுறது, முன்னாடி கையை பிடிச்சி இழுக்கிறது. அதாவது ஹரியப் ஹரியப், சீக்கிரம் சீக்கிரம், அவசரம் அவசரம்னு. அப்புறம் கறி அவசரம், கறி குழப்பமாகி, கறி குழப்பமாகி ஒரு கவலையாயிரம். எந்த நாதாரி பயிருக பின்னாடி இருந்து குழிக்குள்ள தள்ளுனால, கேவலமாக பேசினால, மட்டம் தட்டுனால கவலைப்படாதீங்க. முன்னாடி பிடிச்சி எடுத்து கறி சீக்கிரம் அவசரம் கறின்னு குழப்பி விட்டு ஒரு ஆக்குனால தூக்கி போடுங்க. 2 நாதாரிகளை விட்டுட்டு சரியாக போகணும். முன்னாடி ஓடுறேன், முன்னாடியே ஓட வேணாம். நீங்கள் ரஜினிகாந்த், விஜய் இப்படி நடிகர் பின்னாடி ஓடாதீங்க. அவன் சம்பாதிக்க பார்க்குறான், நாம் சம்பாதிக்க பார்த்து நம்ம பொழப்புத்தனத்தை பார்க்கணும். சராசரியாக வாழணும், சரியாக வாழணும். நம்ம பொழப்புத்தனம், நம்ம வாழ்க்கை, நிம்மதி, அமைதி, ஆனந்தம், விடுதலை, முக்தி, மோட்சம், சுதந்திரம், இதுதான் வாழ்க்கை. ஃபஸ்ட்டு முதல்ல நிம்மதி வேணும்ப்பா. நிம்மதி தான் வாழ்க்கை. ஆகவே தினசரி வாழ்க்கையிலே சராசரியாக எல்லாத்தையும் அனுசரித்து நமக்கு என்ன தேவையோ நல்லது ஏதோ எடுத்துக்கிட்டு வாழணும். அப்போ தான் தினசரி சராசரி உபசரி, அது சரி இது சரின்னு சராசரியாக வாழ்வோம். ஏதான் ராமலிங்காடிகளார் ஈடு கட்டி வருவீரானால் என்ப முரளாமே என்றார். ஈடு கொடுக்கணும். ஒருத்தன் ஓடுறானா பின்னாடியே ஓடக்கூடாது. ஒருத்தன் ரொம்ப தத்தியாக ஸ்லோவாக போகிறான்னா அவனை மாதிரியும் போகக்கூடாது. நடுத்தரமாக மீடியமாக புறப்படணும், நடக்கணும். நிதானம் தேவை. மித வேகம் மிக நன்று, அதிவேகம் ஆபத்து. ஆகவே இதமுடன் பதமுடன் வாழ்வோம், சராசரியாக வாழ்வோம், சரியாக வாழ்வோம். அனுசரி தினசரி அனுசரி உபசரி சராசரி தினசரி அனுசரி உபசரி சராசரி. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நண்பர்களே.